பூஜைக்கு கூடாத பூ, பூஜை செய்யக்கூடாத பூ எது? இதுக்கு மகாபெரியவா பதில் சொல்லியிருக்கா, சாஸ்திர பிரமாணமா சொல்லியிருக்கா. சொர்ண புஷ்பம்னு சொல்லுவா. சொர்ண புஷ்பம் அப்படின்னா எது? அரளி, செவ்வரளி, வெள்ளரளி ரெண்டுமே. இதை பூஜையில் சேர்க்கக்கூடாது, அலங்காரத்துக்கு வச்சுக்கலாம், மாரியம்மன் காளியம்மன் கோவிலுக்கு கொடுக்கலாம். விஷ்ணு பூஜையிலோ சிவ பூஜையிலோ அரளி உதவாது. என்ன, அது ஒரு விஷச்செடி. அந்த விதையை சாப்பிட்டு நிறைய பேர் இறந்துருக்கா. கொஞ்ச நேரத்தில் வாடிடும். பார்க்கறதுக்கு அழகாக இருக்குமே ஒழிய அதில் விஷயமும் ஒன்றும் இல்லை. அதனால் அரளிப்பூவால் பூஜை பண்ணாதீங்கோ அப்படின்னு மகாபெரியவா சொல்லியிருக்கா. அதையே தான் நானும் வழிமொழிகிறேன். எந்த பூவெல்லாம் வச்சு பூஜை பண்ணணும், பூஜைக்கு உதவுற பூ எது அப்படின்னு சொன்னால் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ, ஒரு 7-8 நிமிஷம் வர்ற மாதிரி வீடியோஸில் போய் பாருங்கோ. அந்த பூக்களெல்லாம் வச்சு பூஜை பண்ணுங்க. பூஜை மற்றும் விசேஷமான அலங்காரங்கள், பகவத் சமர்ப்பணமாக செய்கிற பூக்கள் எது என்பதை தனி எபிசோடா வீடியோவில் போய் பாருங்க. இது ஷார்ட்ஸ். கூடாத பூ அரளிப்பூ. அரளியால் யாரும் இறைவனை பூஜிக்க வேண்டாம். நன்றி, நமஸ்காரம்.